வெற்றிமாறன் வந்து ஒரு முதன்மையான இடத்த அவர் தான் தொட்டிருக்காருன்னு சொல்லணும் தமிழ் திரைப்படத்தில். ஏன்னா இப்போ கொட்டுக்காளி பற்றி கொஞ்சம் சில இடங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். நம்ம கொட்டுக்காளி வினோத்ராஜ் வந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காரு, உலக தரத்தில் தமிழ் படத்தை கொண்டு போயிருக்காரு. ஆனால் வணிக ரீதியாக வந்து அது வெற்றி பெற்றாருன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, அது அது பயணம் போயிட்டுருக்காரு. ஆனால் வெற்றிமாறன் வந்து முதல் படத்துலேயே வணிக ரீதியாக வெற்றி பெற்றார். வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய பலம் என்னென்னா, அவர் வந்து பாலு மகேந்திராவிட்ட வெறும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை, பாலு மகேந்திராவின் உண்மையான மாணவராக பாலு மகேந்திரா பள்ளியின் மிகச்சிறந்த உருவாக்கமாக வந்தவர் தான் வெற்றிமாறன். அவருடைய ஒரு நேர்காணல் நான் படித்தேன். முதல்ல வெற்றிமாறன் பாலு மகேந்திரா போனதுக்கு போய் அவங்க அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரை சேர்த்துக்கங்கன்னு சொன்னாங்க. சரி போய் படின்னு சொல்லி புக்கெல்லாம் கொடுத்து நீ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ப்ளே பண்ண கொஞ்சம் தமிழ் நாவல்கள் கொடுத்துருக்காரு. இவர் படிச்சுருக்காரு. 1 மாதம் எனக்கு என்னை எப்போ வேலைக்கு சேர்க்க போகிறீங்கன்னு. வேலைக்கு நீ சேர்ந்துட்ட, நீ அன்றைக்கி வந்து இல்லை அன்றைக்கி நீ சேர்ந்துட்டேன். அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்னா எல்லாம் ஸ்பாட்டில் போய் நீ இந்த லைட்டை பாரு, இந்த கேரக்டரை பாரு, இந்த கண்டினியூட்டி பாருன்னு சொல்லலாம்னு நினச்சிருந்தாரு. ஆனால் வாசிப்பது தான் முதல் ஒரு கலைஞனுக்கு முதல் என்ன அவனோட கடமை என்னென்னா நல்ல கதைகளை வாசித்து திரைக்கதை என்னென்னா புரிஞ்சுக்கணுங்கிறத வந்து பாலு மகேந்திரா சொல்லாமல் சொல்லி உணர்த்திருக்காரு.